கூட்டுறதுக்கு முன்னாடியே இங்க எத்தனை பேர் உறுப்பினர் இருக்காங்க, யாரெல்லாம் நிரந்தரமா இருக்காங்க, யாரெல்லாம் அதுக்கு வந்து லெவி கட்டிருக்காங்க, எல்லா லிஸ்டையும் வாங்கிடுவோம். வாங்கிட்டு அவர்களுக்கு தான் நம்ம அனுமதிக்க முடியும். ஏன்னா ஒரு வீட்டுல இருக்கன்னா அவங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குல்ல. வீட்டுல அவங்க கூட வந்துட்டு போனா என்ன சொல்லுவீங்க, அவன் பாட்டு வரான் சாப்பிடறான் போறான், அந்த மாதிரி நம்ம நடத்த முடியாது. ஒரு கட்சி கட்டமைப்புனா மற்ற கட்சிகள் மாதிரி இன்னைக்கு போய் காலை சென்றா நாளை கால வேட்பாளர் வச்சிடலாம், இல்ல அடுத்த நாள் கால வேற கட்சி போயிடலாம். அந்த மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சியில செயல்பட முடியாது. அதனாலதான் நம்ம முடிவுகள் கொஞ்சம் தாமதமா தான் இருக்கும் ரொம்ப. ஏன்னா மாவட்ட குழு சொன்னது மாநில குழுக்கு வரணும், அது 3 மாதம் ஒரு தாட்டி கூடும். அதே மாதிரி மத்திய குழு 3 மாதம் ஒரு தாட்டி கூடும். அந்த மாதிரி முடிவெடுத்து சொல்ல தாமதமானாலும் முடிவுகள் நிலையா இருக்கும், அதுல எந்த மாற்றமும் இருக்காது. அதனால நம்ம சொன்னோம் கட்சிக்கான ஆவணங்கள்னு கடந்த 12வது காங்கிரஸ் மற்ற இடத்துலலாம் வந்து மாநாடுமாங்க. நம்ம மாநில அளவில் நடத்துறது மாநாடு, அகில இந்திய அளவில் நடத்துறது வந்து பேராயம்னு சொல்லுவோம். பேராயம்னா காங்கிரஸ், அதுக்கு பேர் காங்கிரஸ் தான் பேராயம். அந்த பேராயம் 12வது பேராயம் வந்து கோழிக்கோடுல நடந்துச்சு. செப்டம்பர் 20 to 25 கோழிக்கோடுல 2022 நடந்துச்சு. அப்போ வந்து இந்த 5 ஆவணங்கள் முக்கியமா நம்ம வந்து முன்னாடி வைப்போம். ஒண்ணு பாத்தீங்கன்னா கட்சி திட்டம், கட்சி அமைப்பு விதிகள். ஒரு கட்சியோட திட்டம் எதுக்கு இந்த கட்சி தொடங்கப்பட்டுச்சு, எதனால அப்படிங்கிறது. ரெண்டாவது கட்சியோட அமைப்பு விதி. எப்படி இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒன்று இருக்குல்ல, சட்டத்தினோட 18 வயசான இது இருக்குது, இதுக்கப்புறம் நில உரிமை எப்படி வருது. அதே போல நம்ம கட்சிக்கு, ஒரு கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அமைப்பு விதி இருக்கும். இந்த கட்சிக்குள்ள யாரெல்லாம் இருக்கலாம், அவங்களுடைய தகுதி என்ன, அந்த உறுப்பினருக்கான வேலை என்ன, அவங்களுக்கான கடமை என்ன. அதே போல இந்த மாவட்ட குழுனா எப்படி இயங்கணும், மாநில குழு எப்படி இயங்கணும், மத்திய குழு எப்படி இயங்கணும், அதோட வரையறை என்ன, கட்சியில ஒழுங்கு நடவடிக்கை எப்படி இருக்கணும், அது எல்லாமே இந்த அமைப்பு விதிகள்ல வந்துடும். அடுத்து பாத்தீங்கன்னா புரட்சியின் பாதை. ஏன்னா நம்ம வந்து ஏற்கனவே முதலாளித்துவ கட்சிகள் மாதிரி இன்னொரு ஆட்சியை பிடிக்கிறது வேலை கிடையாது. ஆட்சி மாற்றம், முழுமையாவே மாற்றத்தை நம்ம எதிர்பார்க்கிறோம். இந்த அதிகாரிகள்ங்கிற மட்டத்துக்கு உடைக்கப்பட்டு மக்கள் தான் இந்த அரசோட எஜமானர்கள். அதனால மக்களாட்சி, உண்மையான மக்களாட்சிங்கிறது கம்யூனிஸ்ட் கட்சி தான் தர முடியும். அதனால அதற்கான திட்டம், அதை நோக்கி நம்ம பயணிக்கிறோம்னா யாரெல்லாம் நமக்கு நட்பு சக்தி, யாரெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம், யாரெல்லாம் எதிர்க்கணும், ஒரு விலாவரியான திட்டம் இருக்கும். சரிங்களா? இது வந்து கட்சி அவங்களுடைய முக்கியமான இது. கடைசியா அரசியல் தீர்மானம். தீர்மானத்தை நம்ம மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது அரசியல் தீர்மானம். இந்த கட்சி எல்லாம் போராடி சேர்க்கறது தான். இது எல்லாம் உள்ளடக்கி தான் ஒரு அகில இந்திய மாநாடு நடைபெறும். அந்த மாநாடு நடக்கிறதுக்கு முன்னாடி நாங்க பாட்டு இஷ்டத்துக்கு நடத்த முடியாது, மத்திய குழு நாங்க நடத்த முடியாது. மாவட்ட குழுவில் வந்து சில கோரிக்கை வரும். குமரி மாவட்டத்துக்கு சில கோரிக்கை இருக்கும், சில பிரச்சனை இருக்கும், இல்ல கட்சி உறுப்பினர் சேர்க்கல இந்த மாதிரி சிக்கல் இருக்கு, எங்களால் முடியல, நீங்க கோரிக்கை வைப்பீங்க. அப்ப அதை வந்து மாநில குழுவில் பேசுவாங்க. மாநில மாநாடுல அதெல்லாம் பேசப்படும். மாநில மாநாடுல பேசி அங்க ஒருமித்த கருத்து அடிப்படையில் அதை நாங்க மத்திய குழுக்கு அனுப்புவோம். அதை வச்சுதான் நம்ம சொல்ற அந்த அகில இந்திய பேராயம் ரைச்சூர்ல நடைபெறதுக்கு. அதனால உங்க கருத்துக்கள், இந்த கட்சிக்குள்ள இருக்க முரண்பாடு, இல்ல உங்களுக்கு இருக்க சிக்கல், எப்படிதான் இயங்குறது, கட்சியில் உறுப்பினர் யாரை சொல்றாங்க, யாரெல்லாம் உறுப்பினர், எந்த கேள்வி இருந்தாலும் அதை நீங்க பேசிட்டு இருக்கலாம். இதுதான் இந்த மாநாட்டை நோக்கி நம்ம பயணிக்கிறதுடைய ஒரு சின்ன மற்றபடி கட்சியை பொறுத்த வரைக்கும் கம்யூனிஸ்ட் கட்சி உங்களுக்கு தெரிஞ்சதுதான். இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த 8 மணி நேர வேலை, 8 மணி நேர ஓய்வு, 8 மணி நேரம் உறக்கம், இதுதான் வந்து முதல் கோரிக்கை. அதுக்கு முன்னாடி இந்த புரட்சியில அடுத்துதான் முதல் கோரிக்கையா இந்த உழைப்பாளர் வைக்கிறாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நல்லா தெரியும், சூரியன் குதிச்சா வேலைக்கு போயிடணும், சூரியன் மறைஞ்சாதான் வேலை முடியும். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன சொல்லுவோம், சார் 8 மணி நேரம் ஆச்சு கிளம்புறோம்னு கேட்கறோம்ல. அது ஸ்கூலா இருக்கலாம், காலேஜா இருக்கலாம், நீங்க வேலை செய்யற இடமா இருக்கலாம், இல்ல நீங்க ஒரு கட்டிட பணியாளராக போறீங்க, எப்படி போனாலும் என்ன சொல்வீங்க, 8 மணி நேரத்துக்கு மேல வேலை செய்ய மாட்டோம். ஏன் செய்ய மாட்டீங்க? சட்டம் இருக்குது. அந்த சட்டம் கொண்டு வரதுக்கு யாரு பாடுபட்டானா, இங்க இருக்க திமுக, அதிமுக, காங்கிரஸ் யாரும் அதுக்கு பாடுபடல. அகில இந்திய அளவில், அதாவது சர்வதேச அளவுல கம்யூனிஸ்ட் கட்சி தான் இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. அது சிக்காகோ மாநகர், நியூயார்க்ல சிக்காகோல நடக்குது. 8 மணி நேரம் வேலை தான் செய்வாங்க, நீ பாட்டு வேலை கொடுக்க கூடாது. அந்த போராட்டத்தின் விளைவாக செங்கொடி முன்னாடி வருது. செங்கோடி கீழே நடந்த போராட்டம் தான் அது வந்து முன்ன கொண்டு வருது. அதுல இன்னும் குறிப்பா அதை தொடர்ந்து 1917 நடந்த ரஷ்ய புரட்சி எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த ரஷ்ய புரட்சி இதெல்லாம் அமையத்துக்கு நமக்கு ஒரு தத்துவம் தேவை. அந்த தத்துவம் தான் இங்க முதல் இந்த 2 பேர், கார்ல் மார்க்ஸும் எங்கல்ஸ், இவங்க 2 பேர் தான் கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கைன்னு ஒன்று வெளியிடுறாங்க. அந்த அறிக்கையோட முக்கியத்துவம் ரொம்ப எளிமையா சொல்லிடலாம். என்னன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த தத்துவம் பேசுறோம்னா என்ன, நம்ம பொதுவா கோயில்லாம் போனா நிறைய தத்துவ விவாதம் நடக்கும். சாமியை பத்தி பேசிட்டே இருப்பாங்க. பகவான் யார் தெரியுமா, அவர் எப்படி இருப்பாத்தீங்கன்னா பெருசா சொல்லிட்டே இருப்பாங்க, எதுவும் கண்ணில் பார்க்க முடியாது. அதையெல்லாம் மறுத்து இவங்க 2 பேர் தான், மார்க்ஸ் எங்கல்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இதற்கு முன் வந்த தத்துவவாதிகள் என்ன பண்ணாங்கன்னா வியாக்கியம் பண்ணாங்க. வியாக்கியம் கண்ணுக்கு தெரியாது, அவங்க பாட்டு பேசிட்டே போவாங்க, நம்ம கற்பனையா வளர்த்துக்குவோம். கடவுள் வருவாரு, நம்மளை காப்பாத்திடுவாரு, அவர் ஜீபும் மாறு, இதெல்லாம் இல்ல. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, 2 பேரும் கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கைன்னு ஒண்ணு வைக்கிறாங்க. அந்த அறிக்கையில தெளிவா சொல்றாங்க, இந்த உலகம் உழைப்பாதான் வந்திருக்கு, உழைச்சாதான் உலகத்துல இருக்க முடியும், இல்லைன்னா இருக்க முடியாது. அது மனித குழந்தை வந்து உழைச்சுதான் மனுஷன் வர்றான், மனுஷன் உழைச்சுதான் வீடு கட்டுறான். ஏன்னா வேற எந்த விலங்கு வீடுதான் கட்டுறது இல்லை. அந்த என்ன சொல்லுவாங்க, தூக்கலாங்குடி கூட ஒரே மாதிரி வீடு கட்டு, மாத்திதான் கட்ட தெரியாது. ஆனா மனிதன்
குகையில இருக்கிறான், அடுத்து இப்படி படிப்படி மாற்றம் வருது. இந்த மாற்றத்தை அளவிட்டு அதுல இருந்து எப்படி இந்த பணக்காரன் ஒருத்தர் வந்தாங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. பொதுவா நம்ம என்ன நினைப்போம், பணக்காரனா நிறைய வேலை செஞ்சாங்க பணக்கார ஆயிட்டாங்கன்னு. நம்மளும் நிறைய தான் வேலை செய்யறோம், ஏன் நம்மகிட்ட பணம் வர மாட்டேங்குது? அப்பதான் அவங்க அதை தான் கண்டுபிடிச்சு சொல்றாரு. மார்க்ஸ் தான் அகில சர்வதேசம் முதலா அறிவிக்கிறாரு, உழைப்பு சுரண்டல். நீங்க செய்யற வேலையில சுரண்டி தான் ஒருத்தர் பணக்காரன் முடியும் தவிர 2 பேரும் ஒன்னா உழைச்சிருப்பீங்க, ஒருத்தர் மட்டும் பணக்காரன் ஒருத்தர் ஏழையாக முடியும். 2 பேர் சாப்பிட்டா வயிறு ஒன்னா தான் நிறையணும். ஆனா அப்படி நிறையாதுக்கு காரணம் என்னன்னா உழைப்பு சுரண்டல் அப்படிங்கறத சொல்லிட்டு அப்பதான் சொல்றாங்க, இதுக்கு முன்னாடி வந்த தத்துவவாதிகள்லாம் உலகத்தை பத்தி வியாக்கியம் பண்ணாங்க, நாங்க அதுக்கு வரல. நாங்கள் உலகை மாற்றி அமைக்க, முற்றிலும் இந்த உலகத்தை எப்படி அனைவருக்குமானதாக உழைக்கும் மக்களுக்கானதாக மாத்துங்கிறதா அவங்க 2 பேர் நமக்கு கொடுத்த கொடை. அதுதான் கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையுமாங்க. அதனாலதான் நம்ம கட்சி எல்லாம் பேர் என்ன இருக்கும், சிபிஐ கம்யூனிஸ்ட் கட்சி இந்தியா, கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட், கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிய லெனினிஸ்ட், அதுக்கு இன்னும் நிறைய பிரிவுகள் இருக்கும். இதுதான் இந்த கம்யூனிஸ்ட் கட்சியோட ரொம்ப எளிமையான விளக்கம். அடுத்து பாத்தீங்கன்னா நாம ஏன் மற்றவங்க மார்க்சிய லெனினிஸ்ட் போட்டுக்கலாம். 1917 ரஷ்யால வந்து ஒரு புரட்சி நடக்குது. ரஷ்யா வந்து ஜார் மன்னர் ரொம்ப காலமா ஆடுறாங்க. இந்த மன்னர் வந்து கடவுளால் படைக்கப்பட்டவங்க, அவங்க வீழ்த்தவே முடியாது. ஏன்னா கடவுள் கோச்சிக்கிட்டா என்ன ஆகும், நம்ம செத்து போயிடும் தானே. அப்படி ஒரு நம்பிக்கை அங்கேயும் இருந்துச்சு. அப்ப அந்த நம்பிக்கையை உடைச்சிட்டு கடவுளும் கிடையாது ஒண்ணும் கிடையாது, மனித உழைப்பு தான், உழைப்பு ஆக்கச்சக்தி 2 தான் முடியும்னு உழைக்கும் மக்களுக்கு தான் அந்த உலகம் சொந்தம். அதனால உழைச்ச எங்களுக்கு உங்களுக்கு சரிப்பங்கு வேணும்னு சண்டை போட்டு அந்த ஜார் மன்னர் ஆட்சியை வீழ்த்துறாங்க. வீழ்த்தெல்லாம் சும்மா இல்ல, ஒட்டுமொத்தமா துரத்தி எறியப்பட்டு இப்ப சமீபமா சில நாட்டுல பாப்பீங்க, ராஜா நாட்டை விட்டு ஓடி போயிட்டாரு, அமைச்சர் நாட்டை விட்டு ஓடிட்டாரு. அந்த மாதிரி ஜார்மனர் குடும்பத்தை அங்கிருந்து வெட்டிட்டு அந்த சொத்து, ஆனா இங்க அப்படி நடக்கல. ரொம்ப உதாரணமா பேசணும்னா உங்களுக்கு தெரிஞ்ச அரசியல்ல பல்வேறு கட்சிகள் மேல ஊழல் குற்றச்சாட்டு இருக்குல்ல, ஊழல் குற்றச்சாட்டு, பணம் சேர்த்துட்டான். எந்த ஒரு பணக்காரனுடைய வீடாச்சு மக்களுக்கு வந்திருக்கா? ஜெயலலிதா மேல ஊழல் குற்றச்சாட்டு வச்சுட்டாங்க, அவங்க ஜெயிலுக்கு போய் அந்த இறந்துட்டாங்க, அதை விட்டுருவோம். அவங்க சேர்த்து வச்ச சொத்து எங்க போச்சு, யாருகிட்ட இருக்குது? அவங்க வாரிசுகிட்ட இருக்குது. அந்த மாதிரி குழந்தையும் கிடையாது, அவங்க அக்கா பசங்க தங்கச்சி பசங்க எடுத்துக்கிட்டாங்க, மீதிய அமைச்சர்கள் பங்கு போட்டுக்கிட்டாங்க. அதே போல திமுக மேல ஏகப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு, நிரூபிக்கப்படாததுக்கு ஊழல் குற்றச்சாட்டு தான். அந்த காசுல யார்கிட்ட இருக்குது? இவங்க சொல்லிட்டே இருக்காங்களே ஊழல் வழக்கு போட்டு தண்டிப்போம், யாரையும் தண்டிக்க மாட்டாங்க. ஏன்னா அது பணக்காரங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் இருக்கும். என்னன்னா ஒன்ன நான் காட்டி கொடுக்க மாட்டேன், என்ன நீ காட்டி கொடுக்க மாட்டேன். தேர்தலுக்காக மேடையில பேசுவாங்க. ஒட்டுமொத்த அவங்ககிட்ட இருக்க பணம் யாரோட பணம்? மக்கள் பணம், நம்ம பணம். நம்ம வரியா கட்டுற பணத்தை தான் அவங்க ஒரு டெண்டர்னு போறேன்னு 10 ரூபா பொருள் 50 ரூபாய்க்கு வாங்கணும்னு சொல்லி 40 ரூபாய் ஆட்டையை போட்டுருவாங்க. சரிங்களா? இதுதான், இப்படிதான் ஊழல் எல்லாம் சேர்ந்து அந்த காசு என்ன பணக்கார. இதே மாதிரிதான் ரஷ்யால ஜாரும் மக்களை உழைக்க சொல்லிட்டு மக்கள் உழைப்புல இருந்து பொருள் எடுத்து அவரு பெரிய ராஜா ஆகிட்டாரு. அப்புறம் ஜார்மன் எடுத்து தொழிலாளர் வர்க்கம், நீங்க நினைக்க சாதாரண கூலிக்காரர்கள், சாதாரண ஏழைகள், விவசாயிகள், பண்ணை அடிமைகள், இப்படி எல்லாம் குதிரைக்காரங்க எல்லாம் சேர்ந்து போராட்டம் நடத்தி அந்த ஜாரோட அரண்மனைக்குள்ள பூந்து ஜார் தலதெறிக்கு பின்னாடி தப்பிச்சு ஓடுறாரு. இது நடந்த கதை, ஒன்றும் கற்பனை கிடையாது. இதுக்கு அவங்க யாரையும் வேண்டல, மக்கள் மேல் நம்பிக்கை வச்சாங்க, மக்கள் புரட்சி நிறுத்தினாங்க. அதுக்கு தலைமை தாங்கவர் தான் இங்க 3ஆவதா இருக்க லெனின். அவர் லெனின் தான் வந்து மார்க்சிங்கிறது ஒரு தத்துவ வடிவில் இருந்துச்சு. அந்த தத்துவத்தை வந்து நடைமுறை கொண்டு வரணும்ல. வாயில சொல்றது வேற, பிரியாணி எப்படி செய்யலாம் வாயில சொல்லிடலாம், செய்யும் போது வர சிக்கல் இருக்குல்ல. 5 நிமிஷம் அடுப்பாப்புல பிரியாணி வராது, 5ங்கிறது 8 ஆகுதுல்ல. அப்படி அந்த தத்துவத்தை வந்து எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் மக்களை ஒருங்கிணைக்கணும். உழைப்பாளர்லாம் ஒண்ணுதான், நமக்குள்ள எந்த வேற்றுமையும் கிடையாது. நிற வேற்றுமை இருக்கலாம், இல்ல ஆண் பெண் வேற்றுமை இருக்கலாம், அவ்வளவுதான். ஆனா இது எல்லாமே அத்தனை பேர் உழைக்கிறாங்க அப்படிங்கறத கொண்டு வந்து, அது பெண்கள் இல்லாம இந்த புரட்சியை நடத்தவே முடியாது. பெரும்பாலும் பெண்கள் பங்கு கொண்ட புரட்சி ரஷ்ய புரட்சி. அதுதான் உலகத்திலே முதலாக இந்த மார்க்சிய தத்துவத்தை நடைமுறையில் சாத்தியப்படுத்தலாம். அது ஒன்றும் கற்பனைவாதம் கிடையாது. மக்கள் நினைச்சா அரசை தூக்கி எறியலான்ட்டு உலகத்துக்கே காட்டின முதல் அரசு அந்த ரஷ்ய அரசு. 1917 ரஷ்ய புரட்சி. அதை நிகழ்த்தி காட்டிய மாமேதை பாட்டாளி வர்க்க தலைவர் லெனின். அவர் தான் 3வது போட்டோவா இங்க இருக்கிறார். சரிங்களா? 4வது இருக்கிற வந்து ஸ்டாலின். லெனின் வந்து இறந்துறார் குறுகிய காலத்துல உடல்நிலை காரணமாக. அதன் பிறகு ஆட்சிக்கு வரதான் ஸ்டாலின். அந்த ஸ்டாலின் பேர் தான் திமுக உடைய தலைவர் கருணாநிதி அவங்க பையனுக்கு வச்சுக்கிட்டாரு. ஏன்னா நம்ம சில என்ன பண்ணோம்னா ரஜினிகாந்த் ஆக முடியாது என்ன வச்சுக்கோம், நம்ம பையன் ரஜினிகாந்த் பேர் வச்சுக்கோம்ல, அந்த மாதிரி இன்விடேஷன். அதனால நம்ம போய் ரஜினிகாந்த் ஆக மாட்டாலாம் இல்ல, அந்த மாதிரி. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த பேரோட தாக்கம் உலகம் முழுக்க இருந்துச்சு. உலகம் முழுக்க அது ரொம்ப எளிமையா ஒரு 5 நிமிஷம் முடிச்சு ரொம்ப நேரத்துக்கு ரொம்ப எளிமையா சொன்னா, இந்த மக்கள் அந்த தலைவர்களை எப்படி நம்பினாங்கன்னா குருட்டாம்போக்கெல்லாம் நம்பல. நீங்க லெனின் புரட்சி நடத்துறாரு, புரட்சிக்கு நடுவில் ஒரு சிக்கல் வருது. நேரடியாக வந்து அவர் கீழே வேலை செய்வாங்க தொழிலாளி வர்க்கத்துல ஒருத்தர் நேரா உள்ள போய் விட்டு நிக்கிறாங்க. நீங்க தான் சொன்னீங்க புரட்சி நடக்கணும், நாளைக்கு நடக்கல, ஏன் நடக்கல சொல்லுங்கன்னு கேட்கறாங்க. அதுக்கு அவர் ஆளை விட்டு அடிச்சு தோட்டல. இன்னைக்கு இருக்க கவுன்சில் மாதிரியோ இல்ல வார்டு மெம்பர் மாதிரியோ இல்ல கலெக்டர் மாதிரியோ வெளியே போங்க நான் யார் தெரியுமா சொல்லல. அவர் ரொம்ப தெளிவா சொல்ற, ஆமாம் தோழர்களே. என்ன சொல்றாரு? ஆமாம் தோழர்களே. ஏன்னா அவரும் தோழரு இவரும் தோழர் தான், மறுக்கலாம் முடியாது. அதனால
ஆமாம் தோழர்களே, நீங்க கேட்கறது சரிதான். நான் தான் சொன்னேன் அப்படிதான் சூழல் இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் மாறின சூழல் இருக்குல்ல, மழை வருமா வராதான்னு நம்ம சொல்றோம். மழை வராதுங்கிறோம், குடை எடுக்காம போயிடும். மழை வந்தா எனக்கு சண்டையா போட முடியும். அப்போ மழை வந்துச்சு, அதுக்கான காரணத்தை கண்டுபிடிக்கணும், அதுக்கு நம்ம அடுத்த முறை தயாராகிக்கணும். அதே போலதான் புரட்சியும். அதனால நீங்க பார்க்கப்படாதீங்க, கூட இவரும் நடக்குன்னு விளக்குறாரு. இதுதான் பாட்டாளி வர்க்க தலைமை. அதனால நம்ம எல்லாம் தோழன் ஏன் சொல்லிக்கிறோம்னா, அவர் இவர் இன்னைக்கு மாவட்ட தலைவராக இருக்காங்க, என்ன கூப்பிடுவீங்க? தோழர் தான். அவருக்கு தனியா ஒண்ணும் கிடையாது. நம்ம இந்த மூலாயுத்த கட்சி மாதிரி எங்க தளபதியே, எங்க வீரசிங்கமே, ஆண்ட பரம்பரையே, அப்படி இவரை விட்டு ஆளே இல்லையே அப்படிலாம் கிடையாது. அனைத்து தோழர்களும் தலைமைக்கு வரலாங்கனால அனைவரும் தோழர். அப்படி அந்த தோழர்கள் முதன்மையானது ஸ்டாலின் தான். லெனினுக்கு அப்புறம் ஸ்டாலின் தான் மிகப்பெரிய ஆளுமையாக பாட்டாளி வர்க்கத்தை நேசிக்கக்கூடிய தலைமையா இருக்கிறாரு. அதனால மக்கள் ஸ்டாலினை ஏற்றுக்கிட்டாங்க. அதனால ஸ்டாலின். அடுத்து கடைசியா மாசேத்துங் 1917 ரஷ்ய புரட்சி ஒரு உந்துதல்ல சைனால ஒரு புரட்சி 1950 நடக்குது. 49 நடக்குது. அந்த புரட்சி தலைமை தாங்கினவர் மாசேத்துங், மாவோன்னு சொல்லுவாங்க. இந்த மாவோ ஏன் உதாரணமா எல்லாரும் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, இவங்க முன்னாடி ரஷ்யா நடத்தின புரட்சிங்கிறது ஒரு தொழிலாளர் வர்க்க புரட்சி. முழுக்க புதிய தொழிற்சாலைகள் அங்க இருக்க எல்லாம் சேர்ந்து ஒட்டுக்காரனால இது ரொம்ப பின்தங்கிய நாடு. நம்ம இந்தியாவை என்ன நாடுன்னு சொல்றாங்க? விவசாய நாடுன்னு சொல்லுவாங்க. ஏன் விவசாய நாடுனா, இன்றைக்கும் விவசாயம் சார்ந்தா 70% மக்கள் இயங்கிட்டு இருக்காங்க. முன்னாடி 90 இருந்து இப்ப 70 ஆயிடுச்சு தொழிற்சாலை. அதே போல சைனா அன்னைக்கு முழுக்க விவசாயம் சார்ந்த நாடு. அந்த விவசாயிகள்லாம் பெரிய நில உடைமை, அந்த ஜமீன்தார்கிட்ட அடிமையா இருக்கிறாங்க. ஜமீன்தாரை திறந்தோட பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட மக்களை ஒருங்கிணைத்து மிகப்பெரிய போராட்டம் நடத்தி அங்க இருந்த அரசுகள்லாம் தூக்கி எறிஞ்சு ஒரு புதிய சகாப்தத்தை படைக்கிறாரு மாசேத்துங். 1949 சைனா. அதனால ஒரு முறை நடந்தா சொல்லலாம், ஏதோ கூப்பில் நடந்துச்சுன்னு. 2வது முறையாகவும் புரட்சி மக்களால் நடத்தப்படுது. அங்கிருந்து அரசர்களும் தலை தெறிக்க ஓடுறாங்க. இன்னும் சொல்ல போனா மாசேத்துங்க்கு எதிராக பிரிட்டிஷ் ராணுவம், ஒரு பக்கம் அமெரிக்க ராணுவம், ஒரு பக்கம் ஜப்பான், இப்படி எல்லாம் நின்னாலும் இத்தனை படைகளையும் தவிடுபடியாக்கி அவர் மக்கள் ராணுவத்தை உருவாக்குறாரு. அந்த மக்கள் ராணுவத்துக்கு முன்னால யார் நிற்க முடியல. அதனாலதான் மீண்டும் பாத்தீங்கன்னா எங்கெல்ஸ் மார்க்ஸ் என்ன சொல்லுவாங்க, மக்கள் தான் வரலாறு படைப்பாங்கிறாங்க. அதே தான் லெனின் நிரூபிக்கிறாரு, அதே தான் மாசேத்துங் நிரூபிக்கிறாரு. அதனால போராட்டம் தான் வாழ்வின் மீது இவங்க நிரூபிச்சிட்டாங்க. இதன் தாக்குதல்ல 1917 ரஷ்ய புரட்சி நடந்தோட இந்தியாவிலே கம்யூனிஸ்ட் கட்சி உருவாகுது. 1920 கம்யூனிஸ்ட் கட்சி உருவாகுது. அந்த கம்யூனிஸ்ட் கட்சி ஃபர்ஸ்ட் சில சித்தாந்தங்கள் வச்சிருக்காங்க. அதில் மாறுபட்டு 1967 நக்சல்வாரி எழுச்சி. இதுதான் நம்மளுடைய மார்க்சிய லெனின் போறதுக்கு முக்கியம். அதுக்கு முன்னாடி சிபிஐ இருக்குது, கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா. இந்த கதிரவல் போட்டிருக்கும்ல, ஒரு கதிரவலும் கதிரும் போட்டிருக்கும், அந்த கொடி பறக்கும். அவங்க கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா. அவங்ககிட்ட அதுதான் முதல் கட்சி. அதுல சண்டை 2ஆ பிரிகிறாங்க குழுக்கள். புரட்சி நடத்துறதுல தகராறு. ஏன்னா அவங்க விவசாய புரட்சிக்கிறாங்க, இவங்க இல்ல தொழிலாளர் வர்க்க புரட்சின்னு சிபிஐஎம் மார்க்சிஸ்ட் பார்ட்டி உருவாகுது. அறுவாள் சுத்தி போட்டுப்பாங்கல்ல, அந்த கட்சி உருவாகுது. இவங்களும் அந்த பாதையில தவறு எல்லாரும் தொழிற்சங்கத்தை நிற்கிறாங்க. இதெல்லாம் தவறு. மக்களை நேரடியா அமைப்பாக்கி நேரடியா சண்டை போட்டு அரசை வீழ்த்தறதான் ஒரே வழி. நீங்க சொல்ற மாதிரி தொழிலாளிகளை கூட்டு போய் சங்கத்தை கட்டி அவங்க சம்பளத்தை அதிகப்படுத்தி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் இது வேணும்னு முடிவு பண்ணி முன்னாடி சொன்ன மாதிரி டார்ஜிலிங், மேற்கு வங்கத்தில் டார்ஜிலிங் சிலிகுரியில சாரு மஜும்தார் அவர் தான் முதல்ல அந்த முயற்சி எடுக்கிறாரு. எளிமையான தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு நிலம் வேண்டும், 3 சென்ட் இடங்களுக்கு கொடுங்க. அந்த போராட்டம் ஆரம்பிக்குது. இல்ல ரொம்ப கேள்வி குத்துன்னா, அவங்க நக்சல்வாதிகள் போராடும் போது ஏற்கனவே 2 குழு காசு வாங்கிட்டான். இந்த 4வது வீட்டுக்காரு வேணாம் இந்த மாதிரி நம்ம முடிவு பண்ற மாதிரி கட்சிகளும் சேர்த்துட்டு வைப்பாங்க. யாரு நண்பர் யாரு எதுன்னு தெரியல. அப்ப இங்க இருக்கிற முரண்பாடு, யாருக்கும் பிரச்சனை, இந்த உலகத்துல யாருக்கும் பிரச்சனைங்கிறப்ப இந்திய சூழல்ல, இந்தியாவில இருக்க சூழல்ல இங்க இருக்க மக்கள் முதல் இந்தியா ஒரு நாடு. நாடுக்கும் தேசத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. நாடு அப்படின்னா குடியிருக்கிறது, அவ்வளவுதான். தேசம் அப்படின்னா நேரடியான உரிமை. அந்த மாதிரி இந்திய தேசியம்ங்கிறத நம்ம ஏத்துக்கிறது இல்லை. இந்தியாங்கிறது பல தேசியங்கள் கூடிய ஒரு நாடு. பல தேசியம்னா தமிழ்நாடு ஒரு தேசியம், கேரளா ஒரு தேசியம், கர்நாடகா தேசியம், இப்படி பல்வேறு தேசிய இனங்கள்லாம் சேர்ந்த ஒரு நாடு தான் இந்தியா. இங்க எந்த தேசியத்துக்கும் முழுமையான உரிமை கிடையாது. டெல்லி நம்ம ஆளுது, நம்மளாம் வேடிக்கை பார்க்கிறோம். பெட்ரோல் விளையலாம் வேடிக்கை பார்க்கிறோம், சில்லறை விளையிறது வேடிக்கை பார்க்கறது. வேடிக்கை பார்க்கறதுக்கு இங்க ஒரு தமிழ்நாடு அரசு ஒண்ணு இருக்கும். ஆனா இதையெல்லாம் வீழ்த்தறதுக்கான திட்டத்துக்காக இந்த மக்களை இப்படி அணித்தட்டலாம் ஒரு 5 முரண்பாடுவாங்க. அதை மட்டும் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். ஒன்று நவதானிய ஏகாதிபத்தியத்திற்கும் மக்களுக்கும் இடையான முரண்பாடு. இன்னைக்கு மாறி வர சூழல். இன்னைக்கு கார்பரேட் கம்பெனி நிறைய வந்தோம்னா உள்ளூர்காரங்க வேலை போயிருது இல்ல, நம்மளாம் கார்பரேட் கம்பெனி வேலைக்கு போய் முன்னாடி நம்ம சுயதொழில் செய்வோம், அவன்கிட்ட அடிமையா போயிடுவோம். அப்ப அது அவங்க நவதானியத்திற்கும் புதிய காணியத்திற்கும் மக்களுக்குமான முரண்பாடு. 2வது மூலதனத்திற்கும் உழைப்பிற்கு இடையிலான முரண்பாடு. மூலதனம்னா லாபம், ஒரு முதலாளி சம்பாதிக்க லாபம் முன்னாடி கம்மியா, இன்னைக்கு எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க, கொள்ளை லாபம் சம்பாதிக்கான்னு சொல்லுவீங்கல்ல, அந்த கொள்ளை லாபத்துக்கும் மக்களுக்குமான சிக்கல் என்ன இருக்குங்கிறத பத்தி. அந்த உழைப்புக்கு ஏற்ற கூலி கிடைக்கல, அந்த
கூலி லாபமா அவன் எடுத்துக்கிறான். இதுதான் ரெண்டாவது. மூன்றாவது, மூலதனத்திற்கும் இயற்கைக்கும் இடையிலான முரண்பாடு. இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இயற்கை, நம்ம இப்ப சொல்ற மாதிரி கன்னியாகுமரி முக்கிய பிரச்சனை என்னது? இயற்கை வள கொள்ளை. மலையை உடைச்சிட்டு அவன் தின்ட்டான். மலையை உடைச்சிட்டா என்ன ஆகும்? மழை வராது. இயற்கை உடைச்சிட்டா மழை வராது. மழை பெஞ்சா என்ன ஆகும்? தண்ணி அடிச்சுட்டு கடவுளுக்கு போய் தேங்காது. தண்ணி தேங்கலாம் விவசாயம் பண்ண முடியாதுல்ல. இதுதான் இயற்கையும் முதலாளித்துவம். அது இஷ்டத்துக்கு சொல்லணும். அவனுக்கு லாபம் உண்டு தானே. அந்த கல்லை உடைச்சு விட்டா கிரானைட் நல்ல காசு. மக்களுக்கு ஒண்ணு இல்லை. மக்களுக்கு வறுமை வரும், மழையெல்லாம் போகும். இந்த பிரச்சனைகள் ஒரு ஊர்ல இதெல்லாம் உருவாக்குறதுனால அதுதான் முக்கியமான பிரச்சனை. நம்ம கட்சி தான் வச்சு வேற யாரும் வைக்கல. அடுத்து பாத்தீங்கன்னா பெருநிறுவன நிலப்பிரபு வர்க்கத்திற்கும் பரந்த வெகுஜனத்திற விவசாயிகளுக்கும். இது என்னன்னா, முன்னாடி பாத்தீங்கன்னா ஜமீன்தார் இருப்பாங்க. அந்த ஜமீன்தார் வந்து இன்னைக்கு புதிய தொழிலதிபர் வந்துட்டாங்கல்ல, இவங்க ரெண்டு பேருக்கு முரண்பாடு. அதுல மக்களுடைய பங்களிப்பு. கடைசி பாத்தீங்கன்னா ஆளும் வர்க்கம்னா நம்ம சொல்லக்கூடிய திமுக, அதிமுக, காங்கிரஸ், பிஜேபி எல்லாமே இப்ப புதுசா வந்திருக்கிற தூய சக்தி ஆட்சி, இது எல்லாமே என்ன பக்கம் நிற்பாங்க? பணக்காரங்க தான் நிற்பாங்க. இன்னைக்கு வந்திருக்க விஜய் கட்சியில் கூட நீங்க பாத்தீங்கன்னா, உங்களுடைய கருத்து எப்படிலாம் இருக்கும் நீங்க போய் எடுத்து பாத்தீங்கன்னா அந்த கட்சியிலையும் லாட்சி அதிபர் தான் முன்னாடி இருப்பாரு. சாராய கடை வச்சுதான் முன்னாடி இருப்பார். தவிர எளிய மக்கள் சொல்றவங்க பின்னாடி தான் இருப்பாங்க. மேடை கூட வர முடியாது. இதுதான் எல்லா கட்சியும் சாத்தியம். ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சியில் மட்டும்தான் நமக்கு பல முரண்பாடு இருக்கலாம். சிபிஎம் ஆனா அங்கு மட்டும் தான் இன்று வரைக்கும் குறைந்தபட்ச ஜனநாயகம் போகும். அங்க யார் உழைக்கிறாங்களோ, கட்சிக்கு தீவிரம் கிடைக்கும், அவங்களுக்கு தான் முன்னுரிமை கிடைக்கும். அவங்க தான் முதன்மை தோழராக வருவாங்க. எல்லாம் தோழர் தான், அதான் தலைமை தோழர். இப்படிதான் ஒரு கட்சி திட்டம் செயல்படுத்திட்டு இருக்கோம். அந்த வகையில சிபிஎம் ரெட்ஸாரை பொறுத்த வரைக்கும் 12 மாநிலங்கள்ல நமக்கு கட்சி நல்ல